வணக்கம். எனது பெயர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ். யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர். அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் இப்போ கதைக்க போகிற விஷயம் எமது வடபகுதி மீனவர்கள் சம்பந்தமாக இந்திய நாட்டிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு புறப்பட்டு இங்கு வந்திருக்கிறது. அவர்கள் நேற்றைய நாளிலும் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளார்கள். அவர்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்றால், ஒரு பதிவில்லாத அமைப்பும் ஒரு அதிகாரமில்லாத அமைப்புடன் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். யாழ் மாவட்டத்திலே பதியப்பட்ட அமைப்பும் அங்கீகரிக்கப்பட்ட சம்மேளனம் என்றா கடத்தொழில் சம்மேளனமே மட்டும்தான். இங்கு இந்த நிர்வாகம் தலைமை தாங்கிக் கொண்டே இருக்கின்றோம், நிர்வாகம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். வார பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அங்கிருந்து வந்த மீனவ பிரதிநிதிகள் எங்களுடன் தான் பேச வேண்டும் ஒழிய அங்கு வெளியிலே உள்ள அங்கீகரிக்கப்படாத யாருடன் பேசுகிறதுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அந்த மீனவ சமூகம் இந்தியாவிலிருந்து வந்த மீனவ சமூகம் அவர்கள் யாழ் மாவட்டத்திலே தான் பேச வேண்டும் ஒழிய வவுனியாவில் பேச வேண்டிய அதிகாரம் எங்கேயும் இல்லை. அவர்கள் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து வந்த விடயம் நாங்கள் அதை வரவேற்கின்றோம். ஆனால் பேசியிருக்கிற விடயம் யாருடன் என்றால் இணையம் என்ற ஒரு அமைப்போடு பேசியிருக்கிறார்கள். அங்கு இருக்கிறவர்கள் எந்த இடத்தில் அவர்கள் பதியப்பட்டிருக்கிறார்கள், எங்கு பதியப்பட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் எப்படி பேசினார்கள், என்ன பேசினார்கள் என்றதை இதுவரையிலே நாங்கள் காண முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை. ஆனால் ஒரு சில அழைப்புகள் மட்டும் எனக்கு கொடுத்திருந்தார்கள். தங்களுடன் என்னை அந்த இடத்து வவுனியாவுக்கு வரும்படி என்னை கேட்டிருந்தார்கள். என்னுடைய சம்மேளனம், நான் தலைமை தாங்கும் சம்மேளனம் யாழ் மாவட்டத்தில் இருக்கிறபடியால் எமக்கு ஒரு நிர்வாகம் இருக்கின்றது. அந்த நிர்வாகத்துடனே சேர்ந்து நாங்களும் உங்களுடன் சமரசமாக அவர்களுடன் உரையாடுவோம் என்று கேட்டதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். எனக்கு மட்டும் அனுமதி உண்டு, நீங்கள் மட்டும் வரலாம் என்று. ஆனால் நான் ஒரு தனியே அந்த இடத்துல போய் அவர்களுடன் பேசுகிறதுக்கோ அல்லாட்டி மீன மக்களை சந்திக்கிறதுக்கோ எனக்கு எந்தவித விருப்பமும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இந்த காரியாலயம் இருக்கின்றது. இங்கு எப்படியும் பேசலாம், எங்கேயும் சந்திக்கலாம், இந்த நேரமும் சந்திக்கலாம். நாங்கள் வரவேற்கின்றோம் இந்திய மீனவர்கள் தலைவர்களை. அங்கு இவ்வளவு பணத்தை செலவழித்து பேச்சுவார்த்தை என்று ஒரு முக்கியமான ஒரு விடயங்களை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னால், யாழ் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுடைய மீனவ மக்களுடைய தலைமை பீடங்களுடன் தான் கதைக்க வேண்டும். அந்த நிர்வாகத்துடன் தான் அவர்கள் கதைக்க முடிய இந்த இணையம் என்ற ஒரு போர்வையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆக்களுடன் அவர்கள் இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள் என்றால் என்னுடைய குறிக்கோள். இங்கே வாருங்கள், எல்லாருமாக சேர்ந்து உட்கார்ந்து பேசுவோம். இந்த வருஷக்கணக்கான இந்த இந்திய இழுவ படகுக்கு ஒரு முடிவெடுப்போம். பாருங்க, நீங்கள் வீணாக பணங்களை கொண்டு செலவழித்து வீணான ஒரு பேச்சுவார்த்தையை அமைச்சு போட்டு போடுறீங்கள் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு குறிக்கோள் வேண்டுகோளை வைக்கிறோம், கடத்தொழில் அமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அவர்களுடைய பேச்சுவார்த்தை நியாயமற்றது, நீதியற்றதுமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எமது கடற்பிராந்தியத்திலே உள்ளே வருகின்ற இந்திய இழுவப்படியை படகை நீங்கள் தொடர்ந்து கைப்பற்றுங்கள், அவர்களை சிறை வையுங்கள். அப்பதான் அவர்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் மீண்டும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு முடிவை தருவார் என்று கூறிக்கொண்டு என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்லத்துறை நற்குணம், யாழ் மாவட்ட கடற்தொழில் கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர். யாழ் மாவட்ட கூட்டுறவு கடற்தொழில் சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் உறுப்பினர், வடமாகாண சமாசத்தின் செயலாளர். இந்த 3 அமைப்புகள் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இவை தவிர எமது கிராமந்தோறும் எமது மாவட்டங்கள் இருக்கின்ற
கடற்தொழில் மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள். அந்த 4 மாவட்டங்களிலும் பல சங்கங்கள் இருக்கின்றன, அவை பதியப்பட்டிருக்கின்றன. ஆனால் நேற்று இந்தியாவிலிருந்து வருகை தந்த 6 மீனவ பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை என்று சொல்லி, அதுவும் இந்த 4 மாவட்டங்களையும் தவிர வவுனியா மாவட்டம் ஒரு கடல் தொழில் மாவட்டம் அல்ல, அந்த இடத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றால் அது கடல் தொழிலாளர்களுடைய ஏதாவது ஒரு கிராமத்திலே அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கலாம். இதன் நோக்கம் என்னென்று புரியவில்லை எங்களுக்கு. என்னென்றால் வவுனியாவிலே இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் என்றால் இது இங்கே வடபகுதி கடலிலே தொழில் செய்கின்ற கடற்தொழிலாளரை வஞ்சிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை என்று பல தடவைகள் பேசியிருக்கின்றோம். அந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக எந்த விதமான ஒரு முடிவும் காணப்படவில்லை, எட்டப்படவில்லை. இன்றும் பேச்சுவார்த்தை என்று பேசிக்கொண்டு இருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. 2 நாடுகளுக்கும் இடையிலே எல்லை இருக்கின்றது. 2 நாட்டு சட்டங்களும் வெவ்வேறான நிலைமையிலே இருக்கின்றது. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டின் இறமையை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மாதிரியாக அவர்கள் சட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இலங்கை நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்கின்றது. இலங்கை நாட்டுக்கு ஒரு கடல் எல்லை இருக்கின்றது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் எமது அரசாங்கத்தையும், அதாவது இலங்கை அரசாங்கத்தையும், இலங்கை கடல் தொழில் அமைச்சர் அவர்களையும் வினயமாக வேண்டி கேட்பது, எமது கடல் எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பாதுகாப்பது என்பது அந்நிய நாட்டு படகுகள், அதாவது இந்திய இழுவை மடி படகுகள் உட்பட அந்நிய நாட்டு படகுகள் எமது எல்லைக்குள்ளே வந்து தொழில் நோக்கமாக வந்து தொழில் செய்யக்கூடாது, தொழில் செய்ய அனுமதிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை சரிவர நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்றும் எமது அரசாங்கம் கடற்தொழில் அமைச்சரும் இந்த செயல்பாட்டை எங்களுடைய மன திருப்திக்கு காணாத வகையில் இருந்தாலும் திருப்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு பொறுத்து அவர்கள் வரும்போது குறிப்பிட்ட சில படகுகளை பிடித்து சட்டப்படி சிறை வைக்கிறார்கள், அவர்களுக்கு தண்டனை வழங்குகிறார்கள். படகுகள் அனைத்தும் திருப்பி கொடுக்கின்ற பிரச்சனை இல்லாமல் தேச உடைமையாக்கப்பட வேண்டும். அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் எமது கடல் தொழிலாளர்களாகிய நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் இந்த விடயம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இவ்வளவு காலமும் நாங்கள் பேசி 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 எந்தவித முடிவும் இல்லை. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தை என்றதுக்கு இடமே இருக்கக்கூடாது. இத்துடன் எமது தொப்புள்கொடி உறவு என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எமது தென்னிந்திய மீனவர்களுக்கும் ஒரு விடயத்தை நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். இங்கே வந்தவர்கள் உண்மையாகவே கடற்தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்கள் வந்து ஒரு சில வலிமையாக இருக்கின்ற ஒரு சிலருடன் வந்து பேசிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த விடயத்தை இந்திய மீனவர்கள் நன்றாக உணர வேண்டும். இந்த பேச்சுவார்த்தையை எமது கடற்தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதாக இல்லை. ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஒன்று இருக்கின்றது. இந்திய மக்களும் உணர வேண்டும், நமது கடற்தொழிலாளர்களும் இதை உணர வேண்டும். இதுக்கு பொறுப்பான தகுதியான ஒரு குழுவும் 2 அரசாங்கங்களும் இணைந்து சரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டுமே ஒழிய இது இடையிலே இருக்கின்ற சிறு சிறு குழுக்கள் இந்த பேச்சுவார்த்தை வீணான காலத்தை அடிப்பதும் இந்திய மீனவர்களையும் இலங்கை மீனவர்களையும்
ஏமாற்ற ஒரு வித்தையாகத்தான் இது முடியும் என்பதை நான் உங்களுக்கு முழுமையாக மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் பாக்கியநாதன் ரேகன், வலிவடக்கு சமாச தலைவர், யாழ் மாவட்ட கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளனத்தின் நிர்வாக உறுப்பினராக இருக்கிறேன். நேற்றைய நாளில் வவுனியாவில் நடைபெற்ற இந்திய குழுக்களுக்கும் இங்கே உள்ள சிறு குழுக்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் ஊடக வாயிலாக நாங்கள் அறிந்தோம். இன்று அது ஒரு மக்களை ஏமாற்றும் ஒரு கலந்துரையாடலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இந்திய மக்களையும் இலங்கை வாழும் எமது கடத்தொழிலாளர்களையும் ஏமாற்றும் வகையில் ஒரு நீரொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு அமைப்பு அந்த பேச்சுவார்த்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறன்றது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்று நாங்கள் அதை நம்பவில்லை. ஏன்னு சொன்னால் இங்கே எமது இந்திய கடத்தொழிலாளர் சங்கங்களும் எங்களுடைய மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்கள் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிறான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றது. மற்றது எமது கடத்தொழில் நீதியவள திணைக்களம் இருக்கிறது, கடத்தொழில் அமைச்சர் இருக்கிறார். இவர்கள் வாய்களாக பேசுகிறான பேச்சுவார்த்தைகளான் ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும். தனிப்பட்ட ரீதியாக ஒரு குழுக்களை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது என்றது இந்திய இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்று நாங்கள் சில பேர் கதைக்கணும். அது நாங்கள் அதை நம்பவில்லை. இனிவரும் நாட்களில் எமது இந்த இந்திய கடத்தொழிலாளர்கள் அந்த அவைகளுடைய சங்கங்களின் தலைவர்கள் ஒன்று புரிந்து கொள்ளவனும், யாழ் மாவட்டத்தில் உள்ள எமது பதிவு செய்யப்பட்ட சங்கங்களை அணுகி அதுக்கென்று எமது மாவட்ட நீரியல் வள திணைக்களம் இருக்கின்றது, அவர்களையும் கூப்பிட்டு ஒரே மேசையில் எல்லாரும் இருந்து அது பேசினால்தான் அதுக்கான ஒரு முடிவை எடுக்கலாம் என்றதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். LOLC Finance හරියන්න හරිම තැන